ஆலன் என்கிற பூனை ஒரு நகை கடையை வேலை செய்து கொண்டிருந்தது. அப்போது அந்த நகை கடையில் ஒரு நகை காணாமல் போகுது. அப்பா, அந்த நகை கடையில் இருந்த முதலாளி நீதான் இதை எடுத்து இருப்ப அப்படின்னு சொல்லி ஆலனா வெளியே அனுப்பிச்சு விடுறாங்க. அது ரொம்பவுமே மனசு உடைஞ்சு போகிறது. ரொம்பவுமே வீட்ல உட்காந்து அழுகுது. இப்ப நான் என்ன பண்ணுவேன் தெரியலையே அப்படி என்று அப்புறம் உணவுகளுக்காக கடையில போய் திருட ஆரம்பிக்குது. அப்புறமேட்டு இதெல்லாம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு குப்பை மேடுகளில் வேலை செய்து அப்புறம் படிப்படியா ராப்பிடு ஓட்ட ஆரம்பிக்குது. அப்புறம் மார்க்கெட்ல ஒர்க் பண்ணுது. ஹேலான்னு கொஞ்சம் படிச்சிருந்ததுனால சேர்த்து வைத்திருந்த காசுல ஒரு ஐடி ஜாப் அப்ளை பண்ணுது. அங்கே வேலை கிடைச்சிடுது. 5 வருடங்கள் பிறகு ஆலன் மிகப்பெரிய பணக்காரனாக மாறியது. பெரிய பெரிய பங்களா, விலை மதிப்பற்ற கார்கள் எல்லாத்தையும் வாங்கியது. ஆலன் இருந்தாலும் தன்னை அவமானப்படுத்திய முதலாளியை பார்க்க சென்றபோது, முதலாளி என்னை மன்னித்து விடு என்று மிகவும் வருந்த ஆரம்பித்தார். அதற்கு பதிலாக ஆலன் நன்றி சொன்னார். ஆலன் கிட்ட பத்திரிகையாளர்கள் உங்கள் வெற்றிக்கான காரணம் கேட்டபோது என்னுடைய அவமானங்கள் தான் என்னுடைய வெற்றிக்கு காரணம் அப்படின்னு சொன்னுச்சு.